அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்முடைய சன் லைஃப் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான டேக் லைன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சன் லைஃப் அது நம்ம லைஃப் அப்படிம்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்களெல்லாம் அலசுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா பேரே சிந்தனை செய் மனமே அப்படின்றது தானே. மனம் எதை தான் சிந்திக்காது, எல்லாத்தையும் சிந்திக்கும். அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க, நம்முடைய அம்மா வயிற்றில் கருவாக இருந்தோம் இல்லையா, குழந்தை அப்படின்ற நிலை வருவதற்கு முன்பாக கருவாக இருந்த பொழுது பதிந்த பதிவுகள் கூட நம்முடைய ஆழ் மனதில் நினைவாக இருக்கிறதா. அப்போ வயிற்றில் இருக்கிற குழந்தையை பற்றின கருத்து கூட நாம் இந்த நிகழ்ச்சியில் சிந்தித்திருக்கிறோம், அதை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான பேருக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பலவீனம் என்ன அப்படின்னு அண்மையில் ஒரு புள்ளி விவரம் படித்தேன். அது பெரும்பாலும் இந்தியர்களுடைய மனோபாவம் மனிதர்கள்ட்டே இருக்குது, ஆனால் இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தொலைக்காட்சி அப்படின்றது எல்லாருடைய கையிலையுமே வந்துருச்சு. செல்ஃபோனில் எல்லாமே வருது இல்லைங்களா. அதில் நேரடியாகவே சில நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கவும் முடியும். நேரடி ஒளிபரப்பை கூட தொலைக்காட்சியில் சில ஆப் மூலமாக பார்க்கலான்ற அளவுக்குலாம் வந்துருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை. இந்தியாவுக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்கு தொலைக்காட்சி வந்தப்போ அப்போ அரசாங்கம் நடத்தின ஒரே ஒரு தொலைக்காட்சி சேனல் தான். அந்த நேரத்தில் பல வீடுகளில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டிவி இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பெருமை. மறுநாள் அலுவலகங்களில் கல்லூரிகள்லாம் பார்த்திங்கன்னா முதல் நாள் தொலைக்காட்சியில் வந்த நிகழ்ச்சி தான் ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அப்போ டிவி வாங்கிறதுக்கு வசதி இல்லை, அந்த அளவுக்கு தயாரிப்புகளும் இல்லை. அதனாலேயே பல வீடுகளில் அந்த டிவிக்கு ஆண்டனா அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ கேபிள் இருக்குது பாருங்கள், ஒயர்லெஸ்லாம் கூட இப்போ வந்துருச்சு. அப்போ ஆண்டனா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 9-10 அடி நீளத்துக்கு வீட்டு மாடியில் மாட்டி வச்சுருப்பாங்க. கீழே இருந்துக்கிட்டு அந்த டிவியில் படம் தெரியுதா அப்படின்னு அந்த ஆண்டனாவோட திசையை அப்படியே திருப்புவாங்க. தெரியுது அப்படியே பிடிச்சிக்க அப்படின்னு கீழே இருந்து ஒரு தம்பி சொல்லுவார். மேலே ஏறின அண்ணன் ஏறிக்கிட்டு அதை பிடிச்சி அப்படியே பொசிஷனில் வச்சுட்டு வந்துடுவார். இப்படிப்பட்ட கோலாகலங்கள்லாம் நடந்திருக்குது. அதுக்குள்ளே அந்த டிவியில் தெரிகிற படமே அப்படியும் இப்படியும் ஆட ஆரம்பிச்சிடும். அது ஆடுது, நீ ஆண்டனா ஆடாமல் பிடிச்சிக்க, இப்படிலாம் வேடிக்கையாக சொல்லி கொண்டு இருப்பார்கள். நிகழ்ச்சி முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், படம் முடியறதுக்கு 2 மணி நேரம், நீ மொட்டை மாடிலே 2 மணி நேரம் இரு அப்படிம்பா. நான் படம் பார்க்க வேணாமா அப்படின்னு அவர் அங்கேயே சத்தம் போடுவார். இதுக்குள்ளே டிவியில் வர படமே சுத்தமாக தெரியாமல் போயிடும். இதெல்லாம் தொழில்நுட்பம் என்பது அந்த அளவிற்கு முழுக்க கைவசப்படாத காலம். அப்போ என்ன செய்வாங்க, தொலைக்காட்சி பெட்டியே வீட்டில் இல்லைன்னா கூட வெட்டி பந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமே, அது மாதிரி வீண் ஆடம்பரத்திற்காகவே ஒரு பெருமைக்காகவே வெறும் ஆண்டனாவை மட்டுமே வாங்கி கட்டியவர்கள் உண்டு என்று கூட அப்பொழுது கேலியாக சொல்லுவார்கள். இந்த வீண் ஆடம்பரத்திற்கு ஆசைப்படுகிற குணம் காலப்போக்கில் நமக்கு தேவையில்லாத செலவுகளை சச்சரவுகளை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. இந்த நகை இல்லைன்னா ஒரு கவரிங் நகையாவது போட்டுக்கிட்டு போகிறதுன்னு. எது கவரிங் நகையை போட்டுக்கிறது, அது போலின்னு நமக்கு தெரியும். நீங்கள் போட்டிருக்கிறது உண்மையாக பொய்யான்றதை பற்றி இந்த சமுதாயம் கவலையே படலை. இப்போ நான் ஒரு 10 பவுன் சங்கிலி போட்டுதுன்னா எனக்கு என்ன பத்மபூஷன் பட்டமாக தரப்போகிறாங்க? பட்டமும் பதவியும் அங்கீகாரமும் விருதுகளும் ஒரு பொருட்டல்லன்னு நினைக்கிறது தானே உண்மையிலேயே பக்குவப்பட்டதுக்கு அடையாளம். இதில் 10 பவுன் சங்கிலி போட்டதுக்காக நம்மளை பெருசாக நினைக்க போகிறாங்களா? ஆனால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மற்றவர்கள் நம்மை பெருமையாக நினைப்பதற்கு துணை இருக்கும் என்று நாம் நினைக்கிறோமே, இது அறியாமை. உண்மையான அழகு எளிமையில் தான் இருக்கிறது. இப்படி சொல்கிறனே, விலை உயர்ந்த வைரக்கல் இருக்கே, அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் லட்சக்கணக்கான மதிப்பு இருக்கும். ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? பாறாங்கல் ஒரு 4 அடி உயரத்துக்கு இருக்குதுன்னு வைங்க, பாறாங்கல் சிலை செய்யலாம். ஆனால் சின்னஞ்சிறிய வைரக்கல்லினுடைய மதிப்போடு ஒப்பிட்டால் பாறாங்கல்லினுடைய மதிப்பு மிக குறைவு. அளவை வைத்து ஒருவரின் அந்தஸ்தோ சமூக அங்கீகாரமோ முடிவாவது இல்லை, அதனுடைய அடர்த்தியை வைத்துத்தான். மாப்பசான்னு ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. மேரின்னு ஒரு அம்மா இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள். ஒரு திருமணத்துக்கு போனோம்னு ஆசைப்படுறாங்க. அது பெரிய மனுஷங்க வீட்டு கல்யாணம்.
அதனால் அவர் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க, நமக்கு இன்விடேஷன் வந்திருக்குதுங்க, நம்ம அதுக்கு போவோம் அப்படின்னு ஆடம்பரமாக அலங்கரிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னு ஒரு வைர நெக்லஸ் தோழியோடது அதை வாங்கி போட்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த தோழி, நீ ஏன் பாரு, எங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு ஒரு வைர நெக்லஸ் பளபளன்னு இருக்குது, அதை வாங்கி போட்டுக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே இன்விடேஷன், திருமணம், பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு திரும்புகிறாங்க. குதிரை வண்டியில் தான் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே காணும், தூக்கி வாரி போடுது. தோழிகிட்ட சொல்கிறாங்க, அதனுடைய ஸ்க்ரூ கழண்டு போச்சு, எங்கே உந்துன்னு தெரில, நான் வேறு உனக்கு மாட்டித்தரேன் அப்படின்னு. ஒரு வார காலத்தில் அந்த கடைகண்ணி வேறு எங்கே விசாரித்து வாங்கி தந்துடலான்னு பார்க்குறாங்க. அந்த வைர நெக்லஸினுடைய மதிப்பு 1,00,000 ரூபா. அப்போவே என்ன பண்ணுறதுன்னு தெரில, வீட்டை விற்று இருக்கிறதெல்லாம் விற்று, அந்த காலத்தில் 1,00,000 ரூபான்றது விலை உயர்ந்த பெரிய விஷயம். எல்லாத்தையும் விற்று இந்த நகையை 1,00,000 ரூபா சேர்த்து கொண்டு போய் அந்த தோழிக்கு கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் 1,00,000 ரூபாய் இவர்கள் சம்பாதிக்க 3 ஆண்டு ஆனது. ஒரு நாள் தோழிகிட்ட பழைய கதையை பேசுகிற மாதிரி பேசுகிறப்போ, உன்னோட அந்த வைர நெக்லஸ் தொலைஞ்சி போச்சு, நான் அப்புறம் 1,00,000 ரூபா செலவழிச்சு. எது தோழி கேட்டாங்க. 1,00,000 ரூபா செலவழிச்சியா? அட பைத்தியமே, அது வெறும் கவரிங், அது 200 ரூபாய் தான், இதுக்கா நீ 1,00,000 வாங்கி செலவழிச்சா? அச்சோ, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கூடாதா என்று அந்த தோழி கேட்பதாக அந்த கதை முடிகிறது. இது வைரம், நாம் அதை அணிய வேண்டும் என்ற மேட்டிமையால், பெருமிதத்தால், அற்ப அங்கீகாரத்திற்கு ஆசைப்பட்டு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோமே. இப்படித்தான் வாழ்க்கையில் அற்ப அங்கீகாரங்கள், அடுத்தவர் அங்கீகாரங்களுக்காக ஆசைப்படுவது நமக்கே இழப்பாக முடியும். நாம் வைரக்கல் என்று நமக்கு தெரிந்திருந்தால், மற்றவர்கள் நம்மை பாராங்கல்லாக நினைத்தால் கூட அதற்காக கவலையே படமாட்டோம். நீங்கள் வைரக்கல் என்பதை உணருங்கள், வாழ்க்கை ஒளிவிடும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.